இதுக்கப்புறம் அவளை இம்சை பண்றதுதான் என்னுடைய முதல் வேலையே. அவளை பழி தீக்கிறதுல நீங்க ஸ்ட்ராங்கா தானே இருக்கீங்க. அதுல என்ன உங்களுக்கு அவ்வளவு சந்தேகம்? இல்ல, நீங்களும் ஒரு சாதாரண ஆம்பளை தானே. திடீர்னு ஒரு நாள் அவ நல்லபடியா சிரிச்சு உங்ககிட்ட பேசிட்டான்னு நீங்க அவளுக்கு சாதகமா மாறிட்டா, பொண்ணுங்களோட சிரிப்புல தான் ஆம்பளைங்க ஒரே செகண்ட்ல காலி ஆயிடுவீங்க. அதனாலதான் கேட்டேன். மேடம், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவளே இறங்கி வந்து வா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன். ஓ, என்ன ஓ இழுக்கிறீங்க? மேடம், நிஜமாதான் மேடம் சொல்றேன். என்ன விஜய், அந்த சுந்தரபாடி நீ விட்ட விடல, உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான் போல இருக்கு. இந்தாங்க சார், 8 அடி தள்ளியே நிக்கிறான். இங்க பாரு, அவனை நான் சும்மா விட்டது பெரிய விஷயம். இதுல அவன் என் பக்கத்துல வர நிப்பானா? இந்த விஜய் யாருன்னு அவனுக்கு நேத்தே நல்லா தெரிஞ்சிருக்கும். மேடம், அவளை பாருங்களேன். ஆனா இத வச்சு உன்னை கார்னர் பண்ண போறான் விஜய். அவன் என்ன பண்ணாலும் பதிலுக்கு நான் ஒண்ணு பண்ணுவேன். இந்த விஷயத்துல நான் பொறுத்துட்டு இருக்க காரணமே என் மக நிலாதான். வேலை பண்ற மாதிரி பாவலை காட்டிட்டு அவ ஃப்ரெண்டு கூட அரட்டை அடிச்சிட்டு இருக்கா. இவன மாதிரி ஆளுங்களாம் நேரா நின்னு நம்மள அடிக்க மாட்டாங்க. நமக்கு பெரிய வலியை கொடுக்கறேன்னு சொல்லி நமக்கு உயிரா இருக்கவங்க மேலதான் கை வைப்பாங்க. அதுக்காக மட்டுமே தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன். ஆனா அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. இந்த கலர் பாருங்க. என் ஆசைக்காக இப்பவே இந்த நிமிஷமே அவளுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்து டார்ச்சர் பண்ணுங்க மேடம். சொல்லிட்டல, வேடிக்கைய மட்டும் பாரு. லாவண்யா, அபூர்வ படம் பாக்ஸ்ல நேத்து லோட இறங்குச்சுல, அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்கிட்ட எதுக்கு கேட்டுட்டு இருக்க? போய் ஸ்டோர் ரூம்ல போய் பாரு. சரி சரி, நான் போய் பாக்குறேன். ஏய் இரு. ஏன் அங்க இல்லையா? அது அங்கதான் இருக்கு. என்ன நீ அந்த வேலைய பாக்காத. கஸ்டமர் வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணட்டும், அது வரைக்கும் நீ கொஞ்சம் ஓரமா வெயிட் பண்ண. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த வேலையை செய்யறதுக்கு தான் என்கிட்டதான் ஒரு அடிமை இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு நீ இந்த வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? பேசாம நில்லு. என்ன விஜய், உன் அண்ணி உன்னையே பாத்துட்டு இருக்காங்க போல. ஏய் இங்க வா. நான் என்ன மாடா? போவான்னு கூப்பிட்டு இருக்கீங்க? மரியாதையே கூப்பிட்டு பழகுங்க. ஓ, மேடம் வாங்க மேடம், போங்க மேடம், உட்காருங்க மேடம் தான் சொல்லணுமோ? இந்த கடைக்கு நீங்க என்ன ஓனரா? ஒண்ணு அப்படியெல்லாம் கூப்பிட முடியாது. எனக்கு கீழே வேலை பாக்குற ஒரு மாச சம்பளக்காரி. உனக்கெல்லாம் இவ்ளோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆகாது. ஏய் வா. வான்னு சொல்றல. இரு வர. என்ன கோவத்தை கண்ட்ரோல் பண்றியா? பண்ணிக்கோ. ஆனா நீ என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். என்ன விஷயம் சொல்லுங்க. போய் ஸ்டோர் ரூம்ல இருக்க அந்த அபூர்வ புடவை பாக்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் கஸ்டமர் வெயிட்டிங். நான் சொல்றத நீ செய்ய மாட்ட. கஸ்டமர் கேக்குறத நான் கொடுக்கணும்ல. யமுனா இருக்கல்ல, அவ பாத்துப்பா. அவ இன்னொரு கஸ்டமரை பாத்துட்டு இருக்கா. என்ன ஏட்டிக்கு போட்டு பேசிக்கிட்டே இருக்க? சொன்ன வேலையை செய். போ. என்ன முறைக்கிற? போ. நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிருந்தனா உனக்கு இந்த மாதிரி நிலைமை வந்திருக்குமா?
சொன்ன கேட்டதானே கடந்து சாவு. ஓகேவா? ஆ, ஆ, ஆ. அண்ணா நான் விஜய் மேடம். அண்ணா அந்த புது புடவை பாக்ஸ கொடுங்களேன். சரி இருக்கு, நான் தேடி பாக்குறேன். அவளை கஷ்டப்படுத்தலான்னு பார்த்தா உள்ள இருக்க யாரோ அன்னை தெரசா மாதிரி அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இவ இவ்ளோ கூலா நின்னுட்டு இருக்கா? மேடம் ஒரு நிமிஷம். கொஞ்சம் சீக்கிரம்ண்ணா. என்ன பண்றான் இவன்? என்னாச்சு விஜய்? விஜய் ஐயோ ரத்தம் எப்படியாச்சு? கதவு இடுக்குல கை மாட்டிக்கிச்சு. ஐயோ இவ்வளவு பிளட் வருதே. நம்மள விட அவன் இவன் மேல கொலை கன்ல இருப்பான் போல இருக்கு. வா ஹாஸ்பிடல் போலாம் வா. சுந்தரபாண்டி, நீங்க ஒரு அக்மார்க் வில்லன் தான். அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்குள்ள அப்படியே நைஸா போய் என்னமோ பண்ணிட்டு வந்துட்டீங்க. நீங்க வேற லெவல். மேடம் இது வெறும் ட்ரைலர் தான். இனிமேதான் விஜி மெயின் பிக்சரே பார்க்க போறா. ஆ. பாட்டி கவலைப்படாதீங்க, ஆண்டிக்கு ஒன்றும் ஆகாது. இவங்க தான் மேடம். டாக்டர் சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? டாக்டர் வேலை பார்க்கும்போது டோர்ல கை மாட்டி அடிபட்டுச்சு டாக்டர். ரத்தம் நிக்கவே இல்லை டாக்டர். கொஞ்சம் என்னன்னு பாருங்க டாக்டர். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, உட்காருமா. இப்படி வந்து உட்காருங்க.